பழம்பெரும் பாஞ்சாலபுரம் ராஜ்யத்தின் இளவரசன் வீர சோழன் போர்க்கலையில் சிறந்தவன். ஒருமுறை அண்டை நாட்டு படைகளுடன் நடந்த கடும் போரில் வீர சோழன் தனது ராஜ ஆடை மற்றும் கூர்மையான வாளுடன் சண்டையிட்டான். ஆனால் தந்திரமான எதிரியால் தோற்கடிக்கப்பட்டு அடர்ந்த மகிசாவனம்குள் தள்ளப்பட்டான். காயங்களுடன் காட்டில் அலைந்த வீர சோழனை வனத்தில் வாழும் பழங்குடியின தலைமகளான கயல் அண்டெடுத்தாள். அவள் அவனது ராஜ ஆடைகள் கிரீடம் ஆகியவற்றை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு மூலிகை மருந்திட்டு பராமரித்தாள். காட்டில் சில காலம் தங்கிய வீர சோழன் கயலிடமிருந்து இயற்கையின் இரகசியங்களையும் எளிய வாழ்வின் வலிமையும் கற்றான். போர் வீரனாக இருந்த அவன் ஒரு எளிய மனிதனாக மாறினான். அப்போது பாஞ்சாலபுரம் போரில் வீழ்ச்சியடையும் நிலையில் இருப்பதாக செய்தி வந்தது. இளவரசன் தன் கடமையை உணர்ந்து கயலின் ஆசியுடன் தன் ராஜ உடை, வாழ் ஆகியவற்றை மீண்டும் அணிந்தான். கயல் கற்றுத்தந்த கானகத்தின் தந்திரங்களை பயன்படுத்தி மறைவான பாதைகள் வழியாக ராஜ்யத்திற்கு விரைந்தான். போர்க்களத்திற்கு திரும்பிய வீர சோழன் ராஜகம்பீரத்துடன் கானகத்தின் உறுதியையும் சேர்த்து போரிட்டான். அமைதியாகவும் துல்லியமாகவும் போரிட்டு எதிரிப்படையை தோற்கடித்து பாஞ்சாலபுரத்தை காப்பாற்றினான். வெற்றிக்கு பிறகு வீர சோழன் கயலை தன் ராணியாக ஏற்றுக்கொண்டான். வீரமும் இயற்கையின் ஞானமும் இணைந்த அவர்களின் ஆட்சி பாஞ்சாலபுரத்தின் புதிய அடையாளமாக நிகழ்ந்தது.